கண்ட மாப்பிள்ள. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். எஸ், இது கேட்ட வாய்ஸ் தான். இதே சேனலில் இந்த வீடியோவில் இல்லை, பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோவில் கேட்ட வாய்ஸ் தான். எதுக்குடா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு. அப்போ அடுத்த பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ அவன் போடுவானான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதனால நான் தான் போடுவேன். இப்போ இங்கே பாருங்கள், கடைசியில் மேலே போய் டைமண்ட் ஆர்மரை செஞ்சு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சான், அதில் கொஞ்சம் லேப்பிஸில் சொல்லி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க பாய். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த புதுசாக அந்த ஹைப் பட்டனையும் தொட்டு விட்டு போயிடுங்க, ஓகேவா? அப்புறம் இங்கே கொஞ்சம் ரெட் ஸ்டோன் இருக்குது. ரெட் ஸ்டோன் வச்சு என்ன பண்ணுறது? எலக்ட்ரிக்கு தான் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு என்ன மைண்ட் கிராஃப்டில் பில்லு கரண்ட்டு செலவாக ஏதாவது வரப்போகுது. தோன்றா, நான் ஏன் டைமண்ட் பிக்கெக்ஸ் வச்சு தோண்டிகிட்டு இருக்கேன். சரி, அவன் பார்த்தானா திட்டுவான், அதெல்லாம் அவன் கண்டுக்க வேணாம். இங்கே ஒன்றும் இல்லை, ஓகே. அப்புறம் இந்த சந்துக்குள்ளே தான் பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே டைமண்ட் தெரியுதுல. யா, இங்கே ஒரு எத்தனை டைமண்ட் இருக்குது? 1 2 3. இங்கே ஒரு 3 டைமண்ட்ஸ், ஓகேவா? 3 டைமண்டு. அடுத்து இங்கே கொஞ்சம் கோல்டை. ஆனால் ஒரே இடத்துல இவ்வளோ இதை பார்க்குறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அயனு காப்பரை தவிர மீது எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைமண்டு, இங்கே ஒரு கோல்டு, இங்கே ரெட் ஸ்டோன். ஃபஸ்ட் ரெட் ஸ்டோன் மைன் பண்ணுவோம், அடுத்த கோல்டை மைன் பண்ணுவோம். இன்னும் இவ்வளோ ரெட் ஸ்டோன். ஓமிக கரண்ட்டு போட்டுக்குச்சுன்னா இங்கே லைட்டு போட்டுக்குச்சு. இங்கே ஓகே, எடுத்தாச்சு. அடுத்த அவ்வளோதானே. இந்த இங்கே கொஞ்சம் ரெட் ஸ்டோன்ஸ். இங்கே பாருங்களேன், ஒரு ரெட் கலரில் ஏதோ ஸ்பார்க்கிள் நடக்குது. ஓகே. ஐயோ, டைமண்ட் பிக்கெக்ஸ் வச்சு வேறு உடச்சிட்ருக்கேன். வீடியோ பார்த்தானா என்னை திட்ட போகிறான். பரவாயில்ல, வாங்கிப்போம். இங்கே கோல்டு இருக்குது, அவ்வளோதானா கோல்டு? இங்கே நிறைய கோல்டு இருக்குது. ஓ, இத்தனை கோல்ட்ஸ். ஹியர் இஸ் அ லாட் ஆஃப் கோல்ட்ஸ். டைமண்ட் ஒன்று தான் இருக்கோ? இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் தானா? இதே மைண்ட் பண்ணிப்போம். ஒன்றே கண்ணின்னு இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஓகே, மேலே வந்தாச்சு. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு, அதனால ஒரு தூக்கத்தை போட்டு போவோமா? தூக்கமாக வருது, என்ன பண்ணுறது? அவாடி, இப்போதான் நல்லா இருக்கு. குட் நைட், குட் மார்னிங். இந்த டைமண்ட் ஃபஸ்ட்டு மிச்சமீதி டைமண்ட். ஓகே, இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்னென்னா, கதை சொல்லுங்க. இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்னென்னா, இடம் இல்லையா? என்னன்னா, ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபார்மிங்காக பண்ணோம். இங்கே நிறைய உச்சிருக்கே, இதை வச்சு செஞ்சுருவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் இடத்துலலாம் ஃப்ரீ பண்ணிட்டு போயிடும். இந்த செஸ்டில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ இதில் தான் டைமண்டு, ரெட் ஸ்டோன், இது லாப்பிஸ் லசூலி. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, என்சாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். என்சாண்ட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் வுட்டாக மாற்றிடும். பிளாங்காக மாற்றிடும். அது ஏற்கனவே வுட்டாக தான் இருக்குது, அதை வந்து பிளாங்காக மாற்றிடும், ஓகேவா? என்ன? ஓகே, பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டிக்கு வேணும். எதுக்குன்னா ஃபென்ஸ் செய்யறதுக்கு.
நம்ம இந்த உட்டை வச்சு செய்யணும், இந்த இது வச்சு செய்வோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டிக்கை மட்டும் இந்த உட்டை வச்சு பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரிக்கு போ. ஸ்டிக்கை இப்படி தானே செய்யணும். இப்படி என்னடா 22 விட்டு சார் இருக்கா? ஓ இது இல்லைங்களா? பட்டு 1 2 3 4 5 6 7 8 எத்தனை செய்கிறேன்? ஒரு ஸ்டாக் போதும். இப்போ எந்த இடத்துல செய்கிறது? இந்த இடத்துல ஃபுல்லாக உட்டாக இருக்கே. பேசாமல் இங்கே வந்து இல்லை இங்கே பார்க்காதீங்க. சரி பார்த்துட்டீங்க, அப்புறம் என்ன பாருங்கள். ஆமாம் நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஐயோ ஒன்றும் ஆகலைன்னு சொன்னது தப்பா? மேலே போடா. ஐயோ எப்படி போகணும்? அந்த இப்படி வழி இருக்குது. மேலே ஏறுப்பா. போ. இங்கேயே கட்டலாம்ல, இவ்வளோ இடம் இருக்குது. ஓகே இங்கேயே கட்டிடுவோம். இப்போ எப்படி இங்கே போகிறது? ஓ இங்கே போட் வச்சுருக்கான். ஆனால் போட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உட்டை போட்டு போயிடும். இல்லைடா, இது வந்து அடுத்த மாடி கட்டுறதுக்கு ஒரு பிளான் போட்டுட்ருக்கோம். இங்கே எதுக்கு டார்ச் வச்சுருக்கோன்னா எந்த இதுவும் வளரக்கூடாதுங்க, எந்த ஜாம்பிஸ் எவனும் வரக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ நம்மளுக்கு டர்ட்டு தான் வேணும். இந்த இடம் ஃபுல்லாக டர்ட்டை கவர் பண்ணோம். அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? டர்ட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு மலை மாதிரி இருக்குல்ல, இந்த இங்கே இருக்கிறதுக்கு மைண்ட் பண்ணுவோம். கட கிருட்டுன்னு பண்ணுவோம். கிருட்டுன்னு பண்ணிடுவோம். ஓகேவா? ஆமாம் இது எத்தனாவது பாட்டு? அக்கார்டிங் டு அனகோண்டா தியரம் திஸ் இஸ் மைன்கிராஃப்ட் பார்ட் 11. கரெக்டாக தான் இருந்தாகணும். ஓகே இந்த டர்ட்லாம் பத்தாது. ஐயோ இது ரொம்ப மோசமாக இருக்கே, பார்க்குறக்கு நல்லாவே இல்லை. என்ன பண்ணுறது? சரி இது அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ ஐயோ நான் ஏன் வளரிக்கிட்டே இருக்கேன்? என்ன மாறிட்டணும். இன்னும் ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு போவோம், அப்போ கரெக்டாக இருக்கும். 1 ஸ்டாக்கு ஐயோ வளராதரா. ஒரு ஸ்டாக் அதிகமாக இருக்கு. இங்கே போடு. 2 இங்கே போடு. அவ்வளோதான், போயிடும். இப்போ வந்து இங்கே டர்ட் இங்கே வச்சு வளர்ந்துடும் தானே? வளர்ந்துடும். ஓகே 2 டிங் ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு சைடுக்கு 8 வைக்கணும். ஓகே இங்கே அப்படியே இருக்கட்டும். இங்கே இல்லை, இங்கே இடையில தண்ணி போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே வந்து உட்டை வச்சு கவர் பண்ணிடுவோம், அப்போ தான் கன்ஃபியூஸ் வராது. இங்கே உட்டை வச்சு கவர் பண்ணிடுவோமா? கிருட்டு. ஓகே நம்மக்கிட்ட சீடு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே. இப்போ ஹோ வேணும். ஹோவுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஹோ செய்வோம். ஓஹோ அப்படியா விஷயம்? அந்த ஹோ அப்படியே தண்ணி ஊற்றணும். அது என்ன கோபுரம் கட்டியிருக்கு? அதெல்லாம் பாதாள குழி. ஓகே என்னமோ ரெசிபி அன்லாக் ஆகிருக்கு. என்ன ரெசிபி? சிக்கன் பிரியாணி ரெசிப்பியாக இருக்கும். இன்னைக்கு
சண்டே தான், ஆனால் சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஆமாம், நல்ல வேலை கரெக்டாக தண்ணியில் விழுந்துட்டேன். அதாவது அப்படியே தண்ணியில் கரெக்டாக விழுந்ததுனால தப்பிச்சேன். இல்லை அவ்வளோ கதம். இங்கே ஒன்று போடு. ஓகே. இப்போ அப்படியே இது பண்ணிவிட்டு அது காயணும், உலவிடுவோம். அதுதானே தமிழில் அப்புறம் என்ன சொல்லுவாங்க? உலவிடுவோங்கன்னு சொல்லுவாங்க, தெரியலையே கரெக்டா. ஐயோ. ஓகே, கிரிட்டன் பண்ணிடுவோம். கிரிட்டன் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட 4 சீடு, 2 பொட்டேட்டோ இருக்குது. நாங்கள் இதை வச்சுருவோமா? ஐயோ, 2 பொட்டேட்டோ. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பை பாய், கரெக்டாக அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. நான் இருக்குது அனிமல் ஃபார்ம் கட்டணும். அனிமல் ஃபார்ம் கட்டுறதுக்கு ஒரே நிமிஷம். அனிமல் ஃபார்ம் கட்டுறதுக்கு இங்கே இப்படி போய் அதுக்கு முதல்ல வீட்டு வேணும். வீட்டு இல்லையே, வீட்டு. ஓகே, இங்கேருந்து கட்டாமா இருங்க. ஓகே, திரும்பி வந்துட்டேன். எதுக்கு இருக்க சொன்னோம்? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டோன் இருந்துச்சா, ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இப்போ இதுவாக மாற்றிட்டேன். நான் மேலே ஃபார்மிங் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக சுற்றி ஃபென்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, அதான் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்று கண்டுக்காதீங்க. கிராஃப்டிங் டேபிள் ஆகணும். இங்கேயே வச்சிட்டேண்ணா, எங்கேயாவது வச்சு இந்த இங்கே வச்சுருக்கேன். ஐயோ, எங்கேயாவது வச்சுக்கிட்டு எடுக்க கூட மண். ஃபென்ஸ். ஓகே, சரி 30 போதும்னு நினைக்கிறேன். பார்த்தாலனா பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபென்ஸ் போட வேணாம், இதுக்கு போடணும். நடுவில் 2 விட்டுட்டு இங்கே ஒன்று. அப்போ 1 தான் விட முடியுமா? ஓகே, ஒன்று விட்டுட்டே. இப்போ அந்த இங்கே நம்ம சீக்கிரமாக எல்லா ஃபார்மும் கட்டணும். அயன் ஃபார்மு, கோல்டு ஃபார்மு, என்டர் ட்ராகன் ஃபார்மு. என்டர் ட்ராகன் ஃபார்முன்னு ஏதாவது இருக்குது? இல்லைல்ல, நான் ஏன் வளர்றேன்? நான் வளரிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு மரத்தை வெட்டினா ஒரு மரத்தை நடணும். இல்லை, ஒரு மரத்தை வெட்டினா 2 மரத்தை நடணும். இது நான் மைண்ட் கிராஃப்டில் சொல்லலை, நான் இது ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஓகேவா? போச்சுடா. சாகசமன்லான்னு குதிச்சிட்டேனே. இப்போ எப்படி போகிறது? மேலே போகிற வழியில் இப்போ சேர்த்துருவோமா? இங்கே என்னமோ பயங்கரமாக இருக்க மாட்டேங்க. யாரோ ஸ்டோன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வேளை யஷ்வந்த் இது என்னது இது? என்ன பெரிய குழிய போகுது? ஒரு லாவா தான் இருக்குது, வாட்டர் இல்லையா? என்ன இருக்குன்னு பார்க்குறக்குள்ளே செத்துட்டேன். இங்கே என்னமோ இருந்துச்சு, இருங்க. நார்மலில் பயங்கரமாக டேமேஜ் இருக்கும்ல, பயங்கரமாக டேமேஜ் இருக்குது. இங்கே ஒரு மரத்தை நட்டுருவோம். ஆடா, நம்ம இன்னொன்று மறந்தே போயிட்டோம் பாருங்களேன். இருங்க, ஒரே நிமிஷம் வரேன். எதை கொண்டு போகலாம்? சரி, நம்ம கையில் இருக்கிறது இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த பிங்க்கு கலர் எடுத்துக்கலாம். பிங்க்கு கலர். ஓகே, எடுத்தாச்சா? எதுக்கு போடணும்? இங்கே இருக்கு. இந்த வீடியோவுக்கு நல்லா லைக்ஸு, வியூஸு எல்லாம் பண்ணி கொடுத்துரு. வீடியோவில் எப்பயும் ஸ்டார்டிங்லேயே பண்ணுவோம், இந்த வீடியோவில் மறந்துட்டேன். அதனால் மன்னிச்சிடு. ஓகேவா? ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த பூ எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே, ஆடு. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஆடு பாவம், அப்புறம் இதே மாதிரி நிறைய ஆடு போயிடும். அதனால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? நம்ம ஆடை
வளர்க்க போகிறோம். ஐயோ இங்கே வைக்காத குழப்பிட்டுக்கேன். ஒரு ஒல்பல் ஆகிட்டுருக்கு, ப்ளூப்பர்ஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒன்று கரெக்டாக செஞ்சுருக்கேன். சரி இது வேணாம், அதனால் இங்கே குழி தோண்டி புதைச்சிடலாம். இது ஒன்று புதைச்சி அப்படியே மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட் வைக்கணும். ஐயோ கிராஃப்டிங் டேபிள் என்கிட்ட இருக்கு. செஞ்சிருவோம். ஐயோ குறைச்சி வச்சுருவேன்டா. ஓகே செஞ்சாச்சு கிராஃப்டிங் டேபிள். இல்லை ஒரு டார்க் ஓக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டை செஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், படிக்கட்டு செய்யணும். படிக்கட்டு நம்மக்கிட்ட இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோமா? ஏன்னா அங்கே சைடில் படிக்கட்டு கட்டி வச்சுருக்கான்ல, அதுக்கு எப்படியாவது ஒரு படிக்கட்டாவது இருக்கணும். இதில் இது 2 படிக்கட்டு இருக்குது. ஒரு படிக்கட்டு தான் கேட்டேன், 1க்கு 2ஆகவே இருக்குது. ஆடு பண்ணி நீங்களாம் இந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க, அதனால் இப்பயே பார்த்துக்கோங்க. வெளியெல்லாம் இங்கே ஒரு படிக்கட்டை கட்டிடுவோமா? இங்கே எதை கட்டிருக்கேன். சரி ஒன்று பண்ணிடுவோம். இப்படி வச்சுட்டு இன்னொரு படிக்கட்டு செஞ்சுருவோம். நம்ம வீட்டுக்கு கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, இன்னொரு படிக்கேட். ஓகே இப்படி இல்லை நாட் லைக் திஸ். இப்படி பண்ணிடுவோமா? இங்கே ஒன்று இந்த சைடில் பார்த்து சைடில் பார்த்து வச்சா என்ன இப்படி உட்காருச்சு? சைடில் பார்த்து ஓகே. அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அங்கே ஒன்று மட்டும். சரி பரவாயில்ல, ஒன்று தானே. நம்மளுக்கு இதை பிடிக்கிறதுக்கு இது வேணும்ல, அதை பற்றி மறந்துட்டேனே. இது வாழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா, அவசரப்பட்டேனே. இப்போ வீட்டு ஏதாவது இருக்கா? வீட்டில் ஏதாவது இருந்தால் தான். இல்லைன்னா இங்கே ஒரே ஒரு எபிசோடில் ஒரு இதை வீட்டு ஏதாச்சும் வச்சான், அது இருக்கா? இல்லை, அது வீட்டு இல்லை. வீட்டு இங்கேருந்து ஐயோ ஓகே. இங்கே ஜாம்பி சவுண்ட் கேட்குது. இங்கே ஜாம்பி சவுண்டு தான் கேட்குது, ஆனால் ஜாம்பியை காணமே. ஆடு லீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. லீஸ் இருந்தால் லீஸை வச்சாதான் பிடிச்சிட்டு போகலாம். அதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இவன் இப்படி வச்சுருக்கான். வீட் 2 இருக்குது, நைஸு. இங்கே ஒரு ஸ்டோன் ஹோ இருக்குது. அப்புறம் இதுக்கு நான் என்னன்னு சொன்னேன், பன்னிக்கறி இருக்குது. பன்னிக்கறி வேணாம், பன்னி பிடிக்கிறதுக்கு பன்னிக்கறி கொடுத்த வருவானா? வரமாட்டான்ல. வேறு என்ன இருக்குது? கள்ளிச்செடி இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, சப்பாத்தி கள்ளி இருக்குது. வேறு எதுவும் இல்லை. போடா. நைட் ஆகுது, தூங்கிடுவோம். ஓகே குட் நைட்டு. இன்னும் தூங்கல. குட் நைட்டு. டிப்ரெஷன் ஓகே. டிப்ரெஷனாக இருக்குது, தூங்க முடியல. டிப்ரெஷன். தூங்க விடுங்கடா. இங்கே பாருங்கடா, நைட் ஆயிடுச்சுடா. தூங்க விடுங்கடா. அப்பா இன்னும் தூங்க முடியல. ஏன் தூங்க முடியல? வி வாண்ட் ஜஸ்டிஸ். அங்கே கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம், ஏன் தூங்க முடியலன்னு. மாடு இங்கே வா. மாடு ஆடு. மாடு வா. ஆடு பேரா இல்லையே. ஐயோ இங்கே முட்டை கூட. ஓகே வா, அவனாவது ஒருத்தன் வா. ஒருத்தன் வாங்கடா. ஒருத்தன் உள்ள வா. ஒருத்தனை அடிக்கணுமோ? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மாடு வா, உள்ள வா. வாடா. ஆடு
பாடுறா வாடா, இல்லை வாடா. மாடு வாங்க 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 சார், வாங்க வாங்க. இப்போதைக்கு ரெண்டுத்தையும் ஒன்றாவே போடுவோம். அவங்க 2 பேர்த்துக்கும் பேரு கண்டுபிடிச்சிட்டு வருவோம். பேரு இங்கே அவன் எதுவுமே இல்லை. ஆடு மாடு பன்னி கோழி. பன்னி நீலாம் எனக்கு வேணாம். இங்கே என்னது? ஒரு பாதாள குழி. ஆமே கீழே விழுகு போகிறேன். ஐயோ கீழே விழுந்துட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்கு? சரி போய் பார்ப்போம் வாங்க. இங்கேயே ஏற்கனவே எஸ்எம் வந்திருக்கானோ. இங்கேயே ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. டார்ச் எடுத்து வச்சுப்போம். இங்கே போடு. வீடா? இங்கே போனோடனே ஒரு 10 டைமண்ட் பல்காக கிடைக்குமா? எப்படி இருக்கும்? இங்கே ஒரு அயன் கிடச்சிருக்கு. ஒரு இல்லை 4 அயன். 4 5 ஆகுமா? இல்லை 5 ஆகலை. இங்கே கொஞ்சம் காப்பர் கிடச்சிருக்கு. காப்பர் வீட்லேயே நிறைய இருக்குது, அதனால காப்பர் வேணாம். அடிக்காதடா. என்னடா உனக்கு குறிக்கோட வைக்க தெரில? போடா, வேஸ்ட் போ. இவனி வரைக்கும் வந்ததுக்கு ஒரு 3 அயன் கிடச்சிக்கே. நைஸு. 3 அயன் தானா? இல்லை 3 அயன் இல்லை 5 அயன். அங்கே விட்ட ஒரு அயன் இங்கே கிடச்சிருக்கு. 6 அயன். 7வது அயனாக கிடைக்குமா? இல்லை 7வது அயன் கிடைக்கல. 6 அயன் கிடச்சிருக்கு. நைஸு. ஸ்பைடரு அப்படிக்கா ஓடிது. ஓடுறான். என்கிட்டலாம் சண்டை போடக்கூடாது. இங்கே பாருங்க. ஏங்க என்னடா அது? அவனும் மேலேருந்து என்னை பார்த்து குதிச்சு வந்திருக்கான். செத்து போயிருக்கான். வாவ், நம்ம வீட்டுக்கிட்ட இவ்வளோ சூப்பரான பிளேஸா? ஓகே, அடுத்த வீடியோவில் லஸ்கேவை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். பேரை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு வேறு என்னலாம் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஆடு இருந்துச்சுன்னா இந்த ஆடையே கூப்பிட்டு போயிடலாம். இந்த ஆடு இல்லை. அப்போ இப்போவே கண்ணை கட்டுது. இது சண்டே. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சண்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கே பிளாக் ஃப்ரூட். வாங்க சார் வாங்க. 2 ஆடு. வாங்க சார். உங்களே தான் சார் தேடிட்டு இருந்தேன். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். உங்களுக்கு வாங்க சார். உங்களுக்கு நல்லா சோறு ஊட்டி பால் ஊட்டி எல்லா ஊட்டியும் பண்ணி உங்களை நல்லா வளர்க்குறேன். நீங்கள் வாங்க. கடைசியாக உங்களுக்கு மட்டன் 65 போட்டு தரேன். ஓகேவா? பண்ணியே நம்மளே பார்த்து பயந்து ஓடுது. வாங்க சார். வாங்க. உங்களுக்கு இன்னும் வாங்க சார். வாங்க. இங்கே தான். வாங்க சார். அதாவது ஒரு ஆடு கிடைச்சா கூட பரவாயில்ல. வாங்க சார். ஒரு ஆடு அடிச்சிடும். ஒரு ஆடு போ. நீ ஒரு ஆடு வாடா. வாடா உள்ள வாடா. நீயும் வரியா? சரி வா உள்ள வா. சீக்கிரம் வா. உள்ள வா. இங்கே பாரு. வாங்க. ஓகே, ஆடு தான் நிறைய இருக்கு, அதனால ஆடு 2க்கு ஃபீடு பண்ணிட்டா அவள் குட்டி. ஆட்டுக்குட்டி வந்துச்சு. ஆட்டுக்குட்டி நம்ம சோறு போடலனாலும் கீழே சோறு இருக்குது, அதை சாப்பிட்டுப்பாங்க. ஆமாம், இப்போ கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ஓகே, அங்கே போவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். நான் போகிறேன், எங்கே தெரியவில்லை. போய்கிட்டே இருப்போம். எங்கே செல்லும் இந்த பாதை? எங்கே செல்லும்? இங்கே ஒரு தண்ணி செல்லுது.
தண்ணியில் கரெக்டாக டைவ் அடிக்க முடியுமா? இங்கேருந்து டைவ் அடிக்கலாம். தலைகீழ தான் குதிப்பேன். இங்கே பாருங்கள் சீக்கிரம் பேஸ் இல்லை. என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அதான். அதுக்குன்னு உங்கள் ஃபோனெல்லாம் கீழே போடாதீங்க. அப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னு என்கிட்ட காசுலாம் கேட்கக்கூடாது. நான் ஒரு சின்ன பையன், என்கிட்ட காசுலாம் இல்லை. ஓகேவா? அப்புறம் நம்ம கூட ஒருத்தர் விளாண்டுருக்காருன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, கேமிங் அண்ட் விளாக்ஸ். அவர் சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் போட்டு போங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா காய்ஸ்? பாட்டு எத்தனைன்னு தெரில, ஆனால் இங்கே உளுந்து அங்கே போய் அயனு அப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி விச்சு வந்தா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, போவோம். இதுக்கு மேலே இது கூட்டி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோரை விட்டுட்டோம். அதனால் இப்படியே போவோம். போகலாம். அப்படியே போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னா போவோம். அங்கே ஒரு இடம் தெரிகிறது. இங்கே பாருங்க. இங்கே இல்லை, அங்கே பாருங்க. இங்கே போடா. அங்கே பாருங்க. அது என்னன்னு தெரியுதா? அதர் போர்ட்டல் இல்லை, ரூயின்டு போர்ட்டல். ரூயின் போர்ட்டலில் செஸ்ட் இருக்கும். மாடு உன்னை இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறது கஷ்டம். இதான் நெதர் ரேக். இதோ மேக்மா பிளாக் மேலே நின்னா அடி விழுகும். இங்கே கோல்டு பிளாக் இல்லை. ஐயோ, கோல்டை காணும். கோல்டு பிளாக். ஆர் யூ கோல்டு பிளாக்? வாவ், எல்லாம் என்சான்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல் ஆர்மர் இங்கே கிடச்சிருக்கு. இது என்னது? ரோட் ஸ்டோன். இதுதான் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு. சுகர் வேணாம். ஒரு ஃபுல் ஆர்மரே கிடச்சிருக்கு. இங்கே கோல்டு ஆர்மர் இருக்குமே. இங்கே இருக்கிற அப்சீடியன்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓ மை காட். தண்ணி லாவா அப்படியே அணைச்சிரும். ஆனால் அணைச்சா என்னடா அது? ஓகே, கோல்ட் பிளாக். வேர் ஆர் யூ? ஐம் கம்மிங் ஃபார் யூ. ஆமாம், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இந்த மேக்மா பிளாக் வச்சு நின்னா அடி உலகன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. கோல்டு பிளாக், வேர் ஆர் யூ? மேலேயும் கோல்டு பிளாக் இல்லையே. இங்கே இருக்க அப்சீடியன்லாம் மைண்ட் பண்ணிடும். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது. அடே, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? இன்னையோ ரொம்ப அவசரப்பட்டிய குமாரி. சீக்கிரம் ஓடடா. ஓடடா. ரொம்ப நேரமாக காத்திருப்போம். ஓகேவா? சீக்கிரம் ஓடடா. அப்பா, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? இது அப்சீடியன்லாம் கலெக்ட் பண்ணுறானோ. அப்புறம் கடைசியர் அருமை கலெக்டே பண்ணல. கன் பவுட்ரு வேணாம், அப்சீடியன் தான் வேணும். அங்கே போய் ரூயின்டு போட்டல் கட்டிக்கலாம். ரூயின்டில் நெதர் போட்டல் கட்டிக்கலாம். ஓகே, உடச்சிட்டான். இங்கே ஒரு இது க்ரையிங் அப்சீடியன்லாம் நம்மளுக்கு வேணாம். அதனால் வெறும் அப்சீடியனை மட்டும் எடுத்துட்டு போவோம். அப்புறம் மைண்ட் கிராஃப்டில் இது வரைக்கும் 10 பாட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, நைட் ஆக போதே. இன்னும் ஒரே ஒரு அப்சீடியன் தான் இருக்கு. இதையும் மைண்ட் பண்ணிடுவோம்.
சீக்கிரம் உட. ஓகே, உடச்சாச்சு. இப்போ நம்ம வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்மளுக்கு சாவருக்கு வர வழி தெரியல வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் இப்படி தான் வீட்டுக்கு போயாகணும். ஹெல்த்து குறையுது, இல்லை பூட்ஸோட ஹெல்த்து குறையல. ஓகே, சீக்கிரம் போடா ரமேஷ். அங்கே பாருங்க சார்ஜ் எடுக்குது 2 பேர். आर्टिस्ट ब्रो ओके रिस्पॉन्ड करो ओके पढ़ते दूंगी फाइंग गुड नाइट गाइस ஓகே நம்ம இதோட இந்த வீடியோவை சார்ஜ் கிரீப்பர் இது நம்ம பின்னாடி ஒரு கதை வச்சுப்போம் பேசாம. இல்லை வேணாம், அப்புறம் அவன் ஏதாவது திட்டுவான், அதெல்லாம் இருக்கு. நம்ம ஃபார்ம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த பிளாக் ரோட்ஸ் வீடியோ தான் போடுவேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வரட்டாமே வரட்டா.